2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்குள்ள மொத்த அரசியல் கட்சியும் ஒரு ஆட்டம் காணப்போகிறது. ஸோ திமுக அதிமுக இப்போ தமிழக வெற்றி கழகம் ஓவர்டேக் செஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் 1,25,00,000 உறுப்பினர்கள் இணைந்திருக்காங்க. இந்த 1,25,00,000 உறுப்பினர்கள் இணைந்திருக்காங்க பார்த்தீங்களா? இது எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இம்பார்ட்டன்டாக இருக்க போகிறது. இது திமுக அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை ஆட்டி படைக்க போகிறதா டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 கோடி உறுப்பினர்கள் மேலே வைத்திருக்கும் கட்சிகள் திமுக அதிமுக மட்டுமே. அதுக்கு அடுத்த இடத்துல இப்போ தமிழக வெற்றி கழகம் இணைந்திருக்கு. ஸோ உறுப்பினர்கள் அட்டையை இந்த ஒரு உறுப்பினர்கள் உருவாக்குவதற்கு திமுகவும் அதிமுகவுக்கும் ஒரு 10லிருந்து 20 வருஷம் உழைப்பது இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வெறும் 1 வருஷத்துலேயே திமுக அதிமுக ஓவர்டேக் செஞ்சுட்டாங்க. ஸோ அதிமுக திமுக பொறுத்த வரைக்குமே 2 பேருக்குமே 1 கோடி உறுப்பினர்கள் அஃபிஷியலாக இருக்காங்க. அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளே அதிமுக 2 கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அப்படி சொல்லி அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சைடு திமுக தலைமை ஒவ்வொரு ஊர்லையும் கொங்கு மண்டலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதுக்கேற்ற மாதிரி நிர்வாகிகள் அமைத்து அதுக்கு ஒரு தலைமை அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள் 2 கோடியே உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. இவங்க 2 பேருமே இந்த மாதிரி இதுக்காகவே இறங்கி உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களோட பெயரால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 10 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே 1,25,00,000 உறுப்பினர்கள் அஃபிஷியலாக இணைந்திருக்காங்க. அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஃபில்டர் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஷாக்கான நியூஸ் கிடைச்சிருக்கு. இது ஓகே அதிமுக திமுக விட உறுப்பினர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகம். அதனால அதிமுக திமுக விட வாக்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் அதிகமாக வாங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்கள் எப்படி சேர்க்கப்பட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பூத் கமிட்டிகள் மூலமாக உறுப்பினர்கள் சேர்த்தாங்க. திமுக அந்த மாதிரி தான். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு ஆப் மூலமாக சும்மா 2-3 பட்டன்லேயே உறுப்பினர்கள் இணைந்து விட்டார்கள். இதில் பல லட்சம் உறுப்பினர்கள் உறுப்பினர் அட்டை இருக்கு. ஆனால் அவருக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஆப் எப்படி செயல்படுதுன்னா 18 வயசு மேலே அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை இந்த ஆப் வழங்கிக்கிறது. ஆனால் இதில் 18 வயசு மேலானவங்க பல பேர்த்துக்கு ஓட்டர் ஐடியே இல்லை. பல பேர் எழுதி போட்டு வராமல் இருக்கு. பல பேர்த்துக்கு எழுதியே போடலை, இல்லவே இல்லை அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த 1,25,00,000 உறுப்பினர்கள் பல லட்சம் மக்கள் ஓட்டர் ஐடி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அதனால் விஜய் அவர்கள் அவங்களுக்கு நிர்வாகிகளுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகிகளும் பூத் கமிட்டிகள் அமைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் 18 வயசு மேலாகி ஓட்டர் ஐடி வாங்காமல் இருக்காங்களோ அவங்களை நீங்களே தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவங்களோட ஆதார் எண் மூலமாக ஓட்டர் ஐடி வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு 18 வயசு மேலே, அதாவது 19 வயசு 20 வயசு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரொம்ப 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 அதிகம். மற்ற கட்சிகளை விட ரொம்ப ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமே. இது சொல்லப்போனால் அந்த உறுப்பினர்களை முக்கால்வாசி பேர் 18, 19, 20, 25 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னா அது தவறாக மாறிடும். அது நமக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் பண்ணி பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. ஸோ உறுப்பினர் அட்டைகள் வாங்கியிருப்பவர்கள் சில பேருக்கு ஓட்டர் ஐடி இல்லை, அதை செக் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கான டைம் 4 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தில் திமுக அதிமுக பண்ணாத ஸ்ட்ராட்டஜி தளபதி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள திமுகவும் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் 1,25,00,000 உறுப்பினர்கள் சேர்த்துட்டாங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 2 கோடி உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு போட்டி வரப்போகிறது.